அதிமுகவே தமிழகத்தில் இருக்காது என்று தேனியில் டிடிவி தினகரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு திடுக்கிடும் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இதன்படி உண்மையான தொண்டர்கள் யார் என்பது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தெரியும். யார் எட்டப்பன் என்பதை தொண்டர்கள் அறிந்து வைத்துள்ளார்கள் என்றும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்து பரப்புரையில் ஈடுபட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தேனியில் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். அதிமுக என்ற கட்சியே ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இருக்காது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தொண்டர்கள் செல்வாக்குள்ள டிடிவி தினகரன் கைகளுக்கு அதிமுக சென்றுவிடும் என்றும் அந்த பரப்புரையின் போது அண்ணாமலை தெரிவித்திருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக வட்டாரத்தில் இது இபிஎஸ் தரப்பில் கடும் கொந்தளிப்பையும் கோபத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஒப்பந்ததாரர்களுக்கும் கான்ட்ராக்டர்களுக்குமே எம்பி சீட் கொடுத்து கட்சியையே சாரை வார்த்து விட்டார் ஒப்பந்ததாரர்களுக்கு பணத்திற்காக எடப்பாடி பழனிசாமி என்ற குற்றச்சாட்டையும் தேனியில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் எதிர்காலம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருப்பது அரசியல் ரீதியாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் அதிமுகவை அங்கே மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேசியவாத காங்கிரஸை அஜித் பவார் சரத்பவார் பிரிவு என உடைத்ததை போல இதே போல சிவசேனாவை உத்தவ் தாக்கரே ஏக்நாத் சிண்டே பிரிவு என அதிமுக அங்கு சிவசேனாவை உடைத்தது போல தமிழகத்திலும் அதிமுகவை உடைத்து கட்சியை இல்லாமல் செய்து விடுவோம் என்ற துணியில் அங்கு அண்ணாமலை தேனியில் நடைபெற்ற அந்த பரப்புரை கூட்டத்தில் பேசியிருப்பது இப்போது தமிழகம் முழுவதும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது.